நைட்டி நைட்டி நைட்டிமா நைட்டி நைட்டியா? ஏமா இங்க எடுத்துன்னு வா. எவ்வளோம்மா நைட்டி? 200 ரூபாய்மா. கொண்டா பாப்போம். என்னது 200 ரூபாவா? 150 ரூபா தான். 200 ரூபாய் சொல்ற? அவ்வளோ பெரிய கடையிலயே 200 ரூபாய் தான். நீ தெரு மேல எடுத்துட்டு வந்துட்டு 200 ரூபாய் சொல்ற? அம்மா 180 ரூபாய் எடுத்தம்மா. 20 ரூபாய் தாம்மா மேல் கொண்டு போட்டு விட்டேன். அதெல்லாம் இல்ல. வேற என்ன கலர் வச்சிருக்க? இருக்குதுமா. ஒன்னும் கலரே ஒன்னும் நல்லா இல்ல. எல்லாம் சுமாரா தான் இருக்கு. 150 ரூபாய் வாங்கிக்கோ. இல்லம்மா அசல் ரேட்டாவது தாங்கம்மா. அதெல்லாம் இல்ல. 150 ரூபானா கூடு. வயசான காலத்துல அந்த அம்மா கிட்ட போய் அப்படி பேரம் பேசுறிய? அந்த அம்மா பாவம் வயசான காலத்துல வெயில இந்த நைட்டி வித்தாதான் எனக்கு பொழப்புன்னு சொல்லுது. ஆனா இது வித்தாதான் எனக்கு மேல் கொண்டு ஏதோ காசு கிடைக்கும், ஒரு ரூபா அதை வச்சுதான் நான் கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும், குடும்பம் பண்ணணும்னு சொல்லுது. நீ அதுகிட்ட போய் நீ பேரம் பேசுவ. இதே நேரம் டி நகருக்கு போனீங்கன்னா அவன் போட்டிருப்பான், டி நகர்ல 200 ரூபாய் பிக்சட் பிரைஸ் போட்டுருவான். அதை போய் பார்த்தா அவன் என்ன ரேட் சொல்றானோ அந்த ரேட்டுக்கு நீங்க வாங்கி வந்துருவீங்க. அது மட்டும் கிடையாது, இங்க இருந்து ஆட்டோல போவீங்க. ஆட்டோல போறதுக்கு வரதுக்கு அதுக்கு செலவு பண்ணுவீங்க. ஏன் ஆட்டோல போறீங்கன்னா கூட பஸ்ல போவீங்க. பஸ்ல இருந்து போறதுக்கு வரதுக்கு நீங்க டீ சாப்பிடுவீங்க, இல்ல ஜூஸ் ஏதாவது சாப்பிடுவீங்க. அதுக்கு 50 ரூபாய் இருந்து 100 ரூபாய் கூட செலவாயிடும் எப்படியும். அப்ப நீங்க இந்த காசு நைட்டி காசோட சேர்த்து வைப்ப அந்த காசு. அப்படி இருக்க சொல்ல இந்த அம்மாட்ட வாங்கினா உனக்குன்னா அவ்வளவு கஷ்டம். நான் கேட்கறேன், பாவம் அவங்களாம் மனசு நோகடிக்கிற மாதிரி பண்ணாத, புரியுதா? நீங்க எப்பதான் நீங்க இந்த மாதிரி பண்ணு காட்டுமா. நீ எந்த நைட்டி மாத்து? இந்த நைட்டியாமா இதா இருக்குதா? சரி இந்தாமா, இந்தாமா 200 ரூபாய் இந்த வச்சிரு. இந்தா நைட்டி வச்சிரு. சரிம்மா சரிம்மா. இது இன்னைக்கு வச்சு இதை வச்சுதான்ப்பா சாப்பாடு நல்லா இருக்கணும். சரிம்மா 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 சரி. 150 ரூபாய் நைட்டியை போய் 200 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேடி. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி ஏழைங்களால நட வியாபாரி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேரம் எல்லாம் பேசாதீங்க. ஒண்ணு உங்களால வாங்க முடிஞ்சா வாங்குங்க, இல்ல வாங்க முடியாதுன்னா வாங்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுவேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு. அவங்க வயிற்று பொழப்புக்காக தானே வராங்க. அவங்கள போய் பேரம் பேசுறீங்களா? இந்த மாதிரி அவங்க மனசு இவங்க இல்ல. எந்த நட வியாபாரிகிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க, புரியுதா?